பால்வெளி அண்டம், கேலக்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த வானத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிறத விட ரொம்ப, 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 ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அங்க தான் வந்து ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி 100க்கு 40லிருந்து 60% விஞ்ஞானிகள் வந்து நம்புறாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்த எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கலாம். ஸ்கூல்ல வந்து ஒரு 10வது படிக்கிற செக்ஷன் 10வது ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். 10வது ஸ்டாண்டர்ட்ல ஒரு 4 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 4 செக்ஷன் 4 பிரிவுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு 50 பேர்னா 4 கிளாஸுக்கு வந்து ஒரு 200 பேர் படிக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு ஸ்கூல்ல 10த் கிளாஸ் மட்டும் ஒரு 200 பேர் படிக்கிறாங்கன்னா, அந்த 200 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் நல்லா படிக்கிற பசங்களா இருப்பாங்க. டாப்ல பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரியே பக்கத்து ஸ்கூல்ல போய் பார்த்தோம்னாலும், அதே மாரி ஒரு 10 பேர் இருப்பாங்க. என்ன காரணம்? ஸ்கூல் அப்படிங்கிறது கிரகம் மாரி. ஒவ்வொரு பிளானெட் அந்த ஒவ்வொரு பிளானெட்லயுமே வந்து படிக்கிற பசங்க இருப்பாங்கங்கிற மாரி, ஒவ்வொரு ஸ்கூல்ல எப்படி படிக்கிற பசங்க இருக்கிறாங்களோ, அதே மாரி இந்த பூமியில இந்த கேலக்ஸில பூமிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். ஏன் நம்ம சூரிய குடும்பமே ஒரு சின்ன புள்ளி தான். அதுக்குள்ளாடியே நம்ம ஒரு 800 கோடி மனுஷங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மள மாரியே ஏகப்பட்ட லட்சக்கணக்கான புள்ளிகள், அதாவது லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் அப்படிங்கிறது இந்த பரந்த பால்வெளி அண்டத்துல இருக்குது. ஸோ அப்படின்னா நம்மள மாரியே வந்து வெவ்வேறு உயிரினங்கள் அப்படிங்கிறது இந்த பால்வெளி அண்டத்துல இருக்கக்கூடும் அப்படிங்கிறது மிக அதிகப்படியான ஆராய்ச்சியாளர்களால முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்து. நான் வந்து உங்ககிட்ட வந்து தூய தமிழ்ல பேசி, உங்களுக்கு ரொம்ப ஒரு புரியாத மாரிலாம் பேச விரும்பல. உங்களுக்கு புரியிற மாரி எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சிம்பிளா சொல்லிர்றேன். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த உலகத்துல உலகம் அப்படிங்கிறது நம்ம எர்த் நம்ம பூமிக்கு மட்டும் தான் சேர்ந்தது. இந்த பால்வெளி அண்டத்துல நம்மள மாரியே வேறு கிரகங்கள்ல மனுஷங்க வாழ்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க விட்டு வச்ச எச்சங்கள், மிச்சங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கும் வந்திருக்குதுங்கிறது நம்மளால எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா, நம்ம பூமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மனித குலம் அப்படிங்கிறது குரங்குலேருந்து மனுஷன் வந்ததுக்கு ஒரு சில லட்சக்கணக்கான ஆண்டுகள எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இதுல வந்து குரங்கா இருந்த மனுஷன் எப்படி மனுஷனா மாறுனானோ, குரங்கு எப்படி மனிதனா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதோ, அதே மாரி வேற கிரகத்துல வேற ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். நாம எப்படி இந்த உலகம் உருவாகி இத்தன லட்சக்கணக்கான வருஷங்கள்ல, இந்த கடைசியா ஒரு 100 வருஷத்துக்குள்ளாடி மட்டும் 1950 1925லிருந்து 2025 வரைக்கும் மிக அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமோ, டெக்னாலஜில, விஞ்ஞானத்துல, மருத்துவத் துறையில, கல்வி அறிவில, பண பரிவர்த்தனையில, இது எல்லாத்துலயுமே போக்குவரத்து துறையில, வான்வழி பயணத்துல, விண்வெளி ஆராய்ச்சியில இப்படி நம்மலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமோ, அதே மாரி மிக அதுக்கு அதிகப்படியான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட, நம்மள விட ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே வெவ்வேறு உயிரினங்கள் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதன் பொருட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில வந்து நம்மளால நம்பவே முடியாத மிஸ்டீரியஸான நெறையா ஆர்க்கி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரமிடு. பிரமிடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு. அதுதான் உண்ம. அவங்களால கட்டப்பட்டது தான். ஆனா, அவ்வளோ பெரிய டன் கணக்குல இருக்கக்கூடிய ஒரு கல்ல எப்படி அந்த ஹைட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க? அது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இத்தனைக்கும் அந்த பாலைவனத்த சுத்திலும் எங்க இருந்துச்சு மலை? அத எப்படி அவங்க கரெக்ட்டா வெட்டியிருப்பாங்க? இது எல்லாமே ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அதே மாரி எடுத்துக்கோங்க, நாஸ்கா கோடுகள் ஓகேங்களா? அமெரிக்கால இருக்கக்கூடிய பாலைவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெவாடா பாலைவனத்தில நாஸ்கா கோடுகள்னு சொல்லக்கூடிய அந்த கோடுகள் இருக்குது. கோடுகள்னா சின்ன கோடுகள்லாம் கிடையாது. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரு, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே கோடு மட்டும் கிடையாது. ஒரு சிலந்தியோட உருவமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குரங்கோட உருவமா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதோ ஒரு டிஃபரண்டான ஒரு உயிரினத்தோட உருவமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தரையிலேருந்து பார்த்தா தெரியாது. வானத்தில பறக்கும்போது பார்த்தோம்னா தான் தெரியும். இந்த மாரி விஷயங்கள்லாம் மனுஷனால உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? மனுஷனால உருவாக்க முடியும். ஆனா வானத்தில இருந்து பார்த்தா தெரியிற மாரி உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? சம்திங் அதில என்னமோ ஒண்ணு இருக்குது இல்லையா? அது வந்து ரொம்ப ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம பிரமிட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அ கல்வெட்டுகள், சில பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள தொடர்பு படுத்துற விதமா அமைஞ்சிருக்குது. அவங்களால எப்படி அத இது பண்ணியிருக்க முடியும்? எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரமிட்ல, இன்னைக்கு நிகழ்காலம் அந்த 2025 காலகட்டத்தில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எப்படி அவங்களால வந்து காட்சிப்படுத்தி இருக்க முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சப்போஸ் டைம் டிராவலும் கூட இருந்திருக்கலாம். மேபி எதிர்கால நம்மளுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஜெனரேஷன், நம்மளுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன்ட்ட போயி, இந்த மாரிங்க இப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான ஆராய்ச்சியாளர்களால வந்து நம்பப்படுகிறது. இது எல்லாமே சரி ஓகே. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அடுத்த கட்டம் பரிணாம வளர்ச்சி மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியில அதுக்கு அடுத்த கட்டம் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழுக்க, 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 முழுக்க
மனிதனால எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிய வச்சு காட்டணும். எதெல்லாம் முடியாதோ அத செஞ்சு காட்டணுங்கிற ஒரு ஆராய்ச்சி நோக்கத்துல அதனுடைய வெளிப்பாடு தன்மையில வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு மனிதனால உடம்புல வெட்டுண்ட ஒரு சில பார்ட் என்னென்ன திரும்ப உருவாகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தலையில முடி அப்படிங்கிறத வெட்டிட்டோம்னா திரும்ப வளரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கையில நகம் அப்படிங்கிறத வெட்டிட்டோம்னா திரும்ப வளரும். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாயில இருக்கு இல்லைங்களா? இந்த அளவுலாம் குத்துறாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டோம் அப்படின்னா, அந்த சதம் மறுபடியும் கூடிக்கும். ஓகேங்களா? இருக்கிறதுல இதெல்லாம் வந்து சரியாயிக்கும். காயம் ஆனுச்சுன்னா, ஒரு சில நாள்ல மருந்து போட்டாலும் போடலைனாலும், சின்ன சின்ன காயங்கள் மனிதனோட உடம்பே தன்ன தானே சரி பண்ணிக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். ஓகேங்களா? இத தாண்டி வெட்டுண்ட உறுப்புகளை திரும்ப வளர வைக்க முடியுமா? அது என்னப்பா வெட்டுண்ட உறுப்புகளை திரும்ப வளர வைக்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில இடத்துல நெறைய ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு விபத்துகள் ஏற்பட்டு, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையில வெட்டு விழுவுது. கை துண்டாகுது இல்லைங்களா? அத திரும்ப நம்மளால வளர வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, ஒரு நிதர்சனமான உண்மை 2025ல 25ல என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மனிதனால இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அத சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. ஏன் நம்ம ஒரு காலகட்டங்களுக்கு மேல குழந்தை பருவத்த தாண்டி பல்லு விழுந்துருச்சுனாலே, அந்த பல்ல திரும்ப முளைக்க வைக்க முடியாது. ஏன் முளைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா, அந்த கட்டடத்துக்கு தேவையான கல்லு, மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால கட்ட முடியும். அதே மாரி இப்ப மனுஷனுடைய பல்லு அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேருந்து வரும்போது, அப்படியே மண்டை ஓட்டோடலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயி தான் வெளியில வரும். அந்த சதைய பொளந்துகிட்டு. அப்படிங்கும்போது அது உடைஞ்சு போயிருச்சுன்னா, திரும்ப உருவாக்குறதுக்கு தேவையான அந்த இடம், ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையாது, மண்டை ஓட்டுல. அதே மாரி தான், அதே ஸ்ட்ரக்சர் தான், அதே உள்ள விஷயம் தான். ஓகேங்களா? அப்படிங்கும்போது, இந்த இடத்துல எலும்பு வெட்டிருச்சு அப்படின்னா, திரும்ப இந்த இடத்துல இருந்து ஒரு கை முளைச்சு வரும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு 2025 காலகட்டத்தில மருத்துவத்துறையில. இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்பளால முடியல. வேற உயிரினங்களால முடியுதான்னு சொல்லி கேட்டோம்னா, முடியுது ஆக்டோபஸால. ஆக்டோபஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 கைகள் இருக்குது. கம்மியா வந்து பார்த்தோம்னா 1 இன்ச்சுக்கு இருக்குது. அதிகபட்சமா 35, 36 அடி நீட்டத்துக்குமே இருக்குது, அகலத்துக்குமே இருக்குது ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்ல என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆக்டோபஸோட கைகள் எப்படி பறக்குது இல்லையா? அந்த கைகள் வெட்டிருச்சு அப்படின்னா, உடனே வந்து தன்னுடைய கைகள வந்து அது வளர்த்திக்குமாம் புதுசா. எப்படி பல்லி, அரணை இதுக்கெல்லாம் வால் வெட்டிருச்சுன்னா, அது புதுசா உருவாக்கிக்குதோ வால் மட்டும். அதே மாரி ஆக்டோபஸும் தன்னுடைய கைகள திரும்ப உருவாக்கிக்குது. ஸோ, அதுல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம மனுஷங்கிட்ட என்ன மிஸ் ஆகுது? அத நம்ம என்ன சரி பண்ணலாம்? டிஎன்ஏ மூலக்கூறுகள்ல நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத தாண்டி அட்மாஸ்பியரா என்ன போகுதுன்னா, இறந்து போகக்கூடிய ஒரு மனித உடல ப்ரீசர்வ் பண்ணி, பதப்படுத்தி, நாளைக்கு அந்த உயிரோட செத்துப்போன மனுஷன உயிரோட கொண்டுட்டு வர டெக்னாலஜி வந்தாட்டி, அவன திரும்ப உயிரோட கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. ஆனா, இறந்து போன மனுஷன திரும்ப கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இத வந்து யாருமே மறுக்கவே முடியாது. சரி வாங்க நம்ம கேலக்ஸிய பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த கேலக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா நெறையா விஷயங்கள் இருக்குது. நெறைய விஷயங்கள் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்பளுக்கும் அடுத்த பிளானட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. நம்பளுக்கும் நம்ம சோலார் பிளானட் மாரியே பக்கத்துல இருக்கக்கூடிய சோலார் பிளானட்டுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. ஒளி ஆண்டுகள் ஓகேங்களா? அது என்னப்பா ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணோம்னாலே 1 வருஷம் ஆகும் நம்ம அங்க போறதுக்கு. அத குறிப்பிடுற விதமா தான் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அது என்னப்பா ஒளியோட வேகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ டார்ச் போட்டோம்னா இந்த இடத்துல நான் டார்ச் போடுறேன். இந்த இடத்துல லைட் அடிக்குது. இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்துரும். இங்க இல்ல. நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இந்தாண்ட அடிச்சோம்னா உடனே போகுது இல்லைங்களா? அது வந்து ஒரு ஒளியோட வேகம். ஒளியோட வேகம் அப்படிங்கிறது பெர் செகண்ட் 3 லேக்ஸ் கிலோமீட்டர். ஒளியோட லைட்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்படி அது போயிட்டு இருக்கிறதுனால, நம்ம அந்த வேகத்தில டிராவல் பண்ணோம்னாலே நம்மளுக்கு 1 வருஷம் ஆகும். நாம அங்க போய் சேர்றதுக்கு. அப்படின்னா, அது எவ்வளோ தூரத்தில இருக்கும் நம்ம பக்கத்தில இருக்கிற சோலார் பிளான்ட்ன்னு சொல்லி நீங்க நெனச்சுக்கோங்க. நம்மளால அந்த வேகத்தில போக முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதர்களால மனிதர்களினுடைய உடல் அமைப்பினால அந்த மாரி அவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் பண்ணவே முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த வேகத்தில போணுச்சு அப்படின்னா, உலோகம் தாங்கும். உலோகம் அப்படிங்கிறது என்ன? ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். அது தாங்கும். ஆனா மனிதனுடைய இந்த திசுக்கள், இந்த கரி தொகுப்பு அப்படிங்கிறது தாங்காது. போற உராய்வு வேகத்துல நம்மளுக்கு எல்லாமே வந்து எல்லாம் ஆவாது. தாங்காம போயிரும். போற வேகத்திலே வந்து மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, கருகிருவான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மாரி வந்து மனுஷனால செய்யவே முடியாத விஷயம் இதெல்லாம். சோலார் பிளான்ட் பக்கத்துல இருக்குது இல்லைங்களா? அங்க நம்ம போய் என்னப்பா பண்ண போறோம்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
நம்மள மாரியே வேறு உயிரினங்கள் ஏதாவது இருக்குதா? நம்பளால செய்ய முடியாத ஒரு விஷயங்கள், நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா? வெற்றுண்ட உறுப்புகளை திரும்ப வளர வைக்க முடியுமா? இறந்து போன மனுஷன மறுபடியும் உயிரோட வரவைக்க முடியுமா? இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து, நம்ம அங்க போய் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். அத நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நம்ம அங்க செஞ்சுக்கலாம். தயார்படுத்திக்கலாங்கிறதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனுசங்க வந்து வேற ஒரு கேலக்ஸிய நோக்கி போறாங்களே! இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு போறதே அப்படிங்கிறதே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால இங்கேருந்து அங்க போகத்தான் முடியும். ரிட்டர்ன்லாம் வர முடியாது. மனுஷங்கள கூட்டிட்டு போய் விட்டோம்னா, ரிட்டர்ன்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் யாரையும் கூட்டிட்டு போகல. கூட்டிட்டு போறதா இருந்துச்சுன்னு அப்படின்னா, கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவோம். நீங்க அங்கேயே தான் இருந்துக்கணுன்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாய் வார்த்தையா தான் போயிட்டு இருக்குது. ஆனா, பக்கத்துல இருக்கக்கூடிய கேலக்ஸி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நம்ம அங்கலாம் போய் பார்த்தோம்னா தான், அங்க என்ன நிலவரம், அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா?